ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு குரூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்த ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது என்ன சீரீஸ்னால், அவர் டார்கெட் தமிழ் 100 அவுட் ஆஃப் 100ன்னுட்டு அதில் வந்துட்டு 9th வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த 9th கண்டினியூஷன் தான் இன்றைக்கும் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க வேண்டிய லெசன் என்னென்னு பார்த்தீங்களான்னா, வணிக வாயில். எது? வணிக வாயில். ஓகேங்களா? ஓகே, வாங்க பார்ப்போம். பொது ஆண்டு 1ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இத்தாலி நாட்டு பிளினி. யார்? இத்தாலி நாட்டு பிளினி தம் குறிப்பில் எகிப்து அரிசி கிளியோபட்ரா கொற்கை முத்தை அணிந்ததாக பதிவு செய்துள்ளார். யார்? எகிப்து அரிசி கிளியோபட்ரா வந்து கொற்கை முத்து அணிந்த பதிவு செய்துள்ளார்னு சொல்லுவது யார்? இத்தாலி நாட்டு பிளினி. யாரோட குறிப்பில்? இத்தாலி நாட்டு பிளினியோட குறிப்பில். ஓகே, கொற்கை முத்தோட சிறப்பு வந்து அர்த்த சாஸ்திரமும் குறிப்பிடுது. கொற்கை முத்தோட சிறப்பு எது சொல்லுது? அர்த்த சாஸ்திரமும் சொல்லுது. தமிழகத்தோட துறைமுகங்கள் ஆற்றின் கழிமுக பகுதியில் அமைந்தது. தமிழகத்தோட துறைமுகங்கள் வந்து ஆற்றின் கழிமுக பகுதியில் அமைந்திருந்தன. தமிழர்கள் கடல் கடந்து சென்றது போலவே கிரேக்கர்களும் ரோமானியர்களும் சாவகத்தினரும் வணிகத்திற்கு தமிழகத்துக்கு வந்து சென்றிருக்காங்க. நம்ம தமிழர்களும் கடல் கடந்து அடுத்த நாட்டுக்கு போயிட்டு வணிகம் பண்ண மாதிரியும் ரோமானியஸு கிரேக்கஸு சாவகத்தினரும் வணிகத்தை தமிழகத்துக்கு வந்து சென்றுன்னு சொல்கிறாங்க. ஓகே. கிழக்கு கடற்கரையிலிருந்து புகழ்பெற்ற துறைமுகங்கள் பாருங்கள். கிழக்கு கடற்கரை மேற்கு கடற்கரை 2 இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஏதாவது ஒன்று நல்லா படித்து வச்சுக்கோங்க. இப்போ கிழக்கு கடற்கரை ஈஸியாக இருக்கும் பாருங்கள். கொல்லந்துறை, ஏர்பட்டினம், மரிக்கமேடு, காவிரிப்பூம்பட்டினம், தொண்டி, மருங்கை, கொர்க்கை. இது கிழக்கு கடற்கரை இருந்து புகழ்பெற்ற துறைமுகம். அதே மேற்கு கடற்கரை பார்த்தா மங்களூர், நரவு, தொண்டி, மாந்தை, முசிறி, வைகரை, விழினம். இன்னும் ஏதாவது இருக்கா? அவ்வளோதான். மங்களூர், நரவு, தொண்டி, மாந்தை, விசிறி, வைகரை, விழினம் இதெல்லாமே மேற்கு கடற்கரையில் இருந்த புகழ்பெற்ற துறைமுகம். அது கிழக்கில். ஏதாவது ஒன்று நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து ஓரளவு வாச்சிக்கோங்க. அதனால் அது தரவாக தெரியுதுன்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போ என்ன போடுவாங்கன்னா, இப்போ என்ன கொஸ்டின் கேட்கணும்னா, கிழக்கு கடற்கரைன்னு கொடுத்துட்டு இப்போ இந்த குள்ளந்துறை, ஏரிப்பட்டினம், அரிக்கமேனு கொடுத்துட்டு மாந்தை 4வது ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் பொருத்தமில்லாதது எதுன்ற மாதிரி கேட்கலாம். அதுக்காக ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் இன்னும் நல்லா போட்டுடலாம்னு சொல்ல வரேன். ஓகே பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ முசிறி பற்றி கொஞ்சம் பார்ப்போம். முசிறினா என்னென்னா, முசிறி நம்ம எல்லாரும் தெரியும், சேரலோட பகுதி தான் முசிறி. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உருவான பேரியாறு கடலில் கலக்கும் இடத்து இயற்கையாக உருவான துறைமுகம். மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவான பேரியாறு கடலில் கலக்கும் இடம் இயற்கையான உருவாக துறைமுகம். இப்போ முசிறி வந்து இயற்கையான துறைமுகம் இல்லை செயற்கையான துறைமுகம் கூட கொஸ்டின் கேட்கலாம். எப்படி வேணால் கேட்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் கரெக்டாக படித்து வச்சு நம்ம என்ன துறைமுகம்? இயற்கையான துறைமுகம். முசிறி துறைமுகம் வந்து மிளகு ஏற்றுமதிக்கு சிறப்பாக இருந்தது. முசிறியில் என்ன எது சிறப்பாக ஏற்றுமதி பண்ணாங்க? மிளகு. யவனர் விரும்பி வாங்கியதால் மிளகுக்கு பேர் யவன பிரியான்னு சொன்னாங்க. யவனர்கள் வந்து இந்த மிளகை வந்து விரும்பி வாங்கியிருக்காங்க. மிளகு வந்து முசிறி துறைமுகம் ஏற்றுமதி பண்ணாங்கல்ல, அந்த மிளகு வந்து யவனஸ் வந்து விரும்பி வாங்கியிருந்தாலும் அந்த மிளகுக்கு யவன பிரியான்ற வந்து பேர் வச்சுருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள். யவன கப்பல்கள் பொன்னை தந்து மிளகை வாங்குவதற்கு முசிறிக்கு வந்தன. யவனர்களோட கப்பல் வந்து பொண்ணு இல்லைல்ல, நம்ம கோல்டு அதை தந்து மிளகை வாங்குறதுக்கு முசிறிக்கு வந்தனன்னு சொன்னாங்க. இதை வந்து அகநானூரில் எப்படி சொல்லியிருக்கான் பாருங்கள். கல்லியம் பேரியாற்று வெண்ணுரை கலங்க யவனர் தந்த வினைமோன் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் வழங்கினி முசிறி. இந்த மாதிரி இந்த பொண்ணோடு வந்து கறி இந்த ஓடை பார்த்தாவே அது அகநானூறு தான் தெரிஞ்சிடணும். அகநானூறு 140 கூட தேவையில்லை, அகநானூறு கம்பல்சரி தெரிஞ்சிடணும். ஓகே எது கோடுவேடு? பொண்ணோடு வந்து கரியோடு. ஓகே அரேபிய சேரநாட்டு மிளகை கொண்டு போய் செங்கடல் துறைமுகங்களும் எகிப்தோட நைல் நதி கடலில் கலக்கும் இடத்து அலெக்சாண்டர் துறைமுக பட்டினத்திலும் விற்றாங்க. அரேபியர் இருப்பாங்களா, அவங்க சேரநாட்டு மிளகை வந்து வாங்கிட்டு போய் செங்கடல் துறைமுகம், அவங்க நாட்டில் இருக்கிற செங்கடல் துறைமுகத்தில், எகிப்தில் நைல் நதி கடலில் கலக்கிடத்தில், அலெக்சாண்டர் துறைமுகத்திலும் விற்றுருக்காங்கன்ற சொல்ல வராங்க. ஓகே அரேபியர் வணிகம் செய்த இடத்திற்கு பந்தர் அப்படியே கடை வீதி. அரேபியர் வணிகம் செய்த இடத்திற்கு என்ன பேர்? பந்தர், அப்படி இல்லைன்னா பந்தர் கடை வீதி என்ற பேர். முசிறி துறைமுக பந்தரை முத்துக்களும் விலை உயர்ந்த நகைகளும் விற்கப்பட்டன. முசிறி துறைமுக பந்தரில் என்னென்ன கொடுத்தாங்க? முத்துக்கள் விற்றாங்க, அப்புறம் விலை உயர்ந்த நகைகளும் விற்றாங்க. ஓகே முசிறி துறைமுகம் வந்து என்னென்ன ஏற்றுமதி பண்ணாங்கன்னு பாருங்கள். நறுமண பொருள்கள், விலையுயர்ந்த கற்கள், முத்து, வைரம், நீலமணி, தந்தம், சீனப்பட்டு, ஆமை ஓடுகள் இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த லெசன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். புக்கில் படிக்கும்போது இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து நல்லா டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. நல்லா நம்மளுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே வாங்க பார்க்கலாம். முசிறி துறைமுகத்தில் என்னென்ன ஏற்றுமதி பண்ணாங்க? நறுமண பொருள், விலை உயர்ந்த கற்கள், முத்து, வைரம், நீலமணி, தந்தம், சீனப்பட்டு, ஆமை ஓடுகள் இதெல்லாம் முத்து துறைமுகம் ஏற்றுமதி பண்ணது. அதே மாதிரி யவனர்னால என்னென்னலாம் இறக்குமதி பண்ணோம் அண்ணா? பவளம், கண்ணாடி, செம்பு, தகரம், ஈயம்,
இதெல்லாம் இறக்குமதி பண்ணியிருப்போம். பவளம், கண்ணாடி, செம்பு, தகரம், ஈயம். முசிறிக்கும் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் இருந்திருக்கும். அப்படி என்னென்னா, தமிழ் வணிகருக்கும் எகிப்து நைல் அலெக்சாண்ட்ரியா நகரில் இருக்கிற கிரேக்க வணிகருக்கும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. எப்போன்னா பொது ஆண்டு 150 பொது 150. அப்படி என்னென்னா, வணிகர் வந்து நம்ம வணிகர் இருப்பார்ல, கப்பலில் ஒரு முறை கொண்டு சென்ற அந்த வணிக பொருள்களில் இருப்போங்களா, அதோட பண மதிப்பீடு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு மட்டும் பாருங்கள். 2,94,84,000 ஒரு வாட்டி கொண்டு போனேன். அப்போவே இப்போது அந்த பழங்காலத்தில் 2,94,86,000 கிராம் வெள்ளியோட எடைக்கு ஈடானதான். பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருந்திருக்கும். அப்போ நம்ம வணிகால பிஸ்னஸில் எப்படி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஓகே ஓகே அது முசிறி பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட் வந்து காவிரி பூம்பட்டினம். ஓகே, காவிரி பூம்பட்டினம் சோழ நாட்டில் காவிரி ஆறு கடலில் கலக்கின்ற இடத்தில் வடகரையின் மேல் காவிரி பூம்பட்டினம் என்னும் துறைமுகம் இருந்துச்சு. சரிங்களா, சோழ நாட்டில் காவிரி ஆறு கடலில் கலக்கின்ற இடத்தில் வடகரையின் மேலே காவிரி பூம்பட்டினம் துறைமுகம் இருந்துச்சு. காவிரி பூம்பட்டினம் மருவூர் பாக்கம் பட்டினப்பாக்கம் என 2 பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. மருவூர் பாக்கம் பட்டினப்பாக்கம் 2 பிரிவுகளும் இடையில் நாலங்காடி இருந்துச்சு. 2 பிரிவினரும் நாலங்காடி இருந்துச்சு. பொருள்களை பாதுகாப்பாக வைக்க நல்ல அகன்ற கிடங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன என்றும் பொருள்களுக்கு அங்கே சுங்க தீர்வைகள் அங்கேயே வசூலிக்கப்பட்டன என்றும் பட்டினப்பாலை சொல்லுது. இந்த வரி விதிப்பு பற்றியெல்லாம் பட்டினப்பாலை சொன்னது நம்ம முன்னாடியே நம்மளாம் படிச்சிருப்போம். ஓகேங்களா, அந்த மாதிரி தான் பொருள்கள் வந்து பாதுகாப்பு வச்சிருக்க ஒரு நல்ல கிடங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. பொருள்களுக்கு சுங்க தீர்வைகள் வந்துட்டு அங்கேயே விதிச்சாங்கன்னு எந்த நூல் சொல்லுது? பட்டினப்பாலை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். பண்டங்கள் மலை போல் தோற்றம் தரும் என்கிறது பட்டினப்பாலை. பண்டங்கள் அங்கே குமிச்சிருக்கிற பண்டங்கள் மலை போல் தோற்றம் தரும் சொன்னது எது? பட்டினப்பாலை. சோழ நாட்டு வணிகர் வந்து சாவக நாடு, காளகம், கங்கை துறைமுகம் முதலான இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தாங்க. சோழ நாட்டு வணிகர் வந்து எங்கெங்கெல்லாம் போனாங்க பாருங்கள். சாவக நாடு, காளகம், கங்கை துறைமுகம் இங்கெல்லாம் போய் வணிகம் செஞ்சாங்க. ஓகே, சிலப்பதிகாரம், மணிமேகலை என்னும் காப்பியலின் தலைமை மாந்தர்களான கோவலன், கண்ணகி, மாதவி, மணிமேகலை ஆகியோர் இளவரசன் கிள்ளிவல்லவன் ஆட்சி காலத்தில் இங்கே வாழ்ந்தாங்களாம். எங்கே? காவிரி பூம்பட்டினத்தில். இதில் சொல்லி பாருங்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை என்னும் காப்பியங்களின் தலைமை மாந்தர்கள் இருப்பாங்களே அவங்க கோவலன், கண்ணகி, மாதேவி, மணிமேகலை வந்து இளவரசன் கிள்ளிவல்லவனோட ஆட்சி காலத்தில் இங்கே வாழ்ந்தவாங்கன்னு சொல்ல வர்றாங்க. ஓகே, ஒரு டூ என்ன பார்க்கலாம். ராமநாதபுரத்தில் அழகன் குளம் நிகழ்த்தப்பட்ட அகலாவை 2000 ஆண்டுக்கு முற்பட்ட பானை ஓடு எங்கே? ராமநாதபுரத்தை அகலன் குலகத்தில் 2003 பானை ஓடு எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? ராமநாதபுரம் அழகன் குளம். இதில் இடம்பெற்றுள்ள கீரல் கோட்டோவியம் வணிக கப்பலை குறிக்குதான். இதில் ஒரு கீரல் கோட்டோவியம் இருக்குது, அதுக்கு வந்து வணிக கப்பலை குறிக்குது. இது வந்து கீரல் கோட்டோவியம்ன்றது அழகன்குளம் ரோம் நாடு. அழகன்குளம் ரோம் நாடு. அழகன்குளம் ரோம் நாடு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். கொர்க்கை. இப்போது நம்ம முசிறி பார்த்துட்டோம், காவிரி பூம்பட்டினம் பார்த்துட்டோம். இப்போ கொர்க்கை பார்க்க போகிறோம். தாமிரவாறு கடலில் கலக்கும் இடத்தில் ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்த இயற்கை துறைமுகம் தான் கொர்க்கை. ஆற்றோட தாமிரபராறு வந்து மேற்கு கடற்கரையில். சரிங்களா, மேற்கு கரையில் ஆளும் மன்னரை அடுத்து அரசால் வரும் பட்டத்து இளவரசர் அது துறைமுக நகரில் தங்கி நிர்வாகம் கற்றுப்பாங்களாம். எங்கே? கொர்க்கையில். இப்போ ஒரு மன்னர் இருக்கார். இப்போ நெக்ஸ்ட் வந்து இவர் ஆள போகிறாருன்னு தெரிஞ்சால் அந்த மன்னர் வந்துட்டு இவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்ல, அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வர்றதுக்கு பேர் தான் இந்த கொர்க்கைன்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே பாருங்கள். இப்போ பாண்டியன் நெடுஞ்செழியன் வந்து உயிர் துறந்த பின் கொர்க்கையில் இருந்த பட்டத்து இளவரசன். கொர்க்கையில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் பட்டத்து இளவரசன் வெற்றிவேற் செழியன் என்பவர் மதுரை வந்து அரியனார் ஏறினார் என்ற செய்தி வந்து சிலப்பதிகாரத்தோட நீர்ப்படை காதையில் கூறுது. சிலப்பதிகாரத்தோட நீர்ப்படை காதையில் கூறுகிறது. என்னென்னா, பாண்டியன் நெடுஞ்செழியன் உயிர் துறந்துடுறாரு. அப்போ கொர்க்கையில் இருந்த பட்டத்து இளவரசன் வந்து வெற்றிவேற் செழியன் என்பவர் மதுரை வந்து அரியணை ஏறினார் என்ற செய்தி சிலப்பதிகாரத்தில் நீர்ப்படை காதையில் கூறுறாங்க. ஓகே, பாண்டியனோட கப்பற்படை தலமாக கொர்க்கை. இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. பாண்டியனோட கப்பற்படை தலைநகரம் கப்பற்படை தலம் எது? கொர்க்கை. செல்வர் ஏறி வரும் குதிரையின் குழம்புகளுக்குள் மாட்டிக்கொள்ளும் அளவிற்கு கரையோரின் பொருட்கள் குவிந்திருந்தன. இது அகநாள் எப்படி சொல்லுது பாருங்கள். செல்வர் ஏறி வரும் குதிரையோட குழம்புகளுக்குள் மாட்டிக்கொள்ளும் அளவிற்கு கரையோரின் பொருட்கள் குவிந்திருந்தன. ஒருத்தர் குதிரை மேலே வந்து ஒரு செல்வர் வந்துச்சுன்னா அந்த குதிரையோட கால்களில் மாட்டிக்கொள்கிற அளவுக்கு கரையோர பொருள்கள் வந்து அவ்வளோ குமிஞ்சிருந்துச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் அதே மேற்கோள் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். திரைத்தந்த ஈருங்கதிர் முத்தம் கவர்நடை பரவினா நம்மளுக்கு தெரியும் குதிரை பரவி கால்வடுத்த புக்கும் நற்றேர் வலிது கொர்க்கை முண்டுரை என்று வெண்கண்ணனார் பாடலில் அகநானூறு சொல்லுது. வெண்கண்ணனார் பாடல்
அகநானூரில் சொல்லுது. ஓகே. முத்து குளிப்பது மட்டுமன்றி வலம்புரி சங்கு எடுக்கவும் கொர்க்கு வந்து பெயர் பெற்று கொர்க்குன்றது முத்து குளிக்கிறது மட்டும் இல்லை வலம்புரி சங்கு எடுக்கவும் பெயர் பெற்றதுன்னுட்டு அது அகநானூறு எப்படி சொல்லுது பார்த்து வலம்புரி மூழ்கிய வான்மிதில் பரதவர் என அகநானூறு 350 வந்து சொல்லுது. வலம்புரி மூழ்கிய வான் திமில் பரதவர் என்ற அகநானூறு 350 சொல்லுது. ஓகே. சங்க காலத்தில் முதல் பிற்கால பாண்டியர் காலம் வரை பாண்டிய நாட்டு முத்துக்களை ரோம் நகரத்தினர் வந்து விரும்பி வாங்கியிருப்பாங்க. நம்ம பாண்டிய நாட்டு முத்துக்களை எப்போவுமே ரோமு இந்த வனசெல்லாம் விரும்பி வாங்க அந்த ரோம் நகரத்தை விரும்பி வாங்கினா சொல்கிறாங்க. ஓகே. கொர்க்கை ஆண்டிய பாண்டிய மன்னர்கள் ரோம் நாட்டோட அகஸ்டஸ் மன்னரோட அரசவைக்கு முத்துக்களை பரிசாக அளித்தார்கள் என்று வரலாற்று ஸ்டாஃபோ சொல்கிறார். இப்போது கொர்க்கை நாட்டு பாண்டிய மன்னர்கள் இருப்பாங்க. அப்போ ரோம் நாட்டு அகஸ்டஸ் மன்னர் இருப்பார்ல அவரோட அரசவைக்கு முத்து எல்லாம் பரிசாக கொடுத்தாங்க அன்னிட்டு யார் சொல்கிறா அது ஸ்டாஃபோ சொல்கிறாரு. கொர்க்கை துறைமுகம் பாய்மர கப்பலில் 16,000 அரேபிய குதிரை வந்து இறங்குச்சான். கொர்க்கை துறைமுகத்துக்கு பாய்மர கப்பல் மூலமாக எவ்வளோ குதிரைகள் 16,000 அரேபிய குதிரை வந்து இறங்குச்சு. ஓகே. பாருங்கள். கொர்க்கை வந்து பாண்டிய நாட்டு நாணயங்களை அச்சிடுவதற்கு பட்டறைகள் நிறைந்த தெரு இருந்திருக்குது. கொர்க்கையில் பாண்டிய நாட்டு நாணயங்களை அச்சிடுவதற்கு ஒரு பட்டறைகள் நிறைந்த ஒரு தெரு இருந்திருக்குது. அந்த தெருவுக்கு பேர் தான் அக்கசாலை. அந்த தெருவுக்கு பேர் அக்கசாலை. அதே மாதிரி கொர்க்கையில் மீன் முத்திரை பதித்த வெள்ளி நாணயங்களும் கிடைச்சிருக்குதான். கொர்க்கையில் மீன் முத்திரை பதித்த வெள்ளி நாணயங்களும் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஓகே. இப்போ பாருங்கள். இது வந்து ஒரு டிவினோ புதாண்டு 1ஆம் நூற்றாண்டில் ஹிப்பல்ஸ் என்னும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி ஒருத்தர் ஹிப்பல்ஸ் என்னும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி பருவக்காற்றோட உதவியால் முசிறி துறைமுகத்துக்கு நேரே நடுக்கடல் வழியாக விரைவில் பயணம் செய்யும் புதிய வழி ஒன்று கண்டுபிடிக்கிறார். சரிங்களா? யார் கண்டுபிடிக்கிறா? ஹிப்பல்ஸ். பேர் கொண்ட கிரேக்க மாலுமி பருவக்காற்றோட உதவினால் இந்த பருவக்காற்று அதோட உதவினால் முசிறி துறைமுகத்துக்கு நேரே நடுக்கடல் வழியாக விரைவில் பயணம் செய்யும் ஒரு புதிய வழியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பருவக்காற்றிற்கு ஹிப்பல்ஸ் என்பது அந்த பருவக்காற்று எவனஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி முசிறிக்கு வந்தாங்கல்ல அதுக்கு பேர் ஹிப்பல்ஸ் கண்டுபிடிச்சிருந்தனால ஹிப்பல்ஸ் என்பதையே சூட்டிடுறாங்க அந்த பேர். பொதாண்டு 1ஆம் நூற்றாண்டு ரோம பேரரசு ஆண்ட அகஸ்தஸ் சீசர் யவனர் தமிழர் வணிகத்தை விரிவுபடுத்தினாங்களாம். பொதாண்டு 1ஆம் நூற்றாண்டு ரோம பேரரசு ஆண்டவங்களான அகஸ்தஸ் சீசர்ஸ் யவனர்ஸ் வந்து தமிழர் வணிகத்தை விரிவுபடுத்தினாங்க. ஓகே. இது பாருங்கள். இதுதான் கொஞ்சம் பொறுத்துக்களெல்லாம் கொஞ்சம் கேட்கலாம் வாங்க பார்ப்போம். வெளிநாட்டிலேருந்து கடல் வழியில் என்ன வந்துச்சு? குதிரை. அரேபியாவிலேருந்து கடல் வழியாக குதிரை வந்துச்சுன்னு சொல்கிறோம். ஓகே. உள்நாட்டில் தரை வழியில் இது கரிமிளகுன்னு படித்தோம். கரிமிளகு. ஓகே. வடமலையிலேருந்து வந்த மலையில் பொண்ணு மணிக்கற்கள். மேலே போனால் தான் நமக்கு பொண்ணு கிடைக்கும் நான் வச்சுக்கோங்க. மேலே போனால் தான் பொண்ணு கிடைக்கும். அதான் பொண்ணு மணிக்கற்கள். மேற்கு மலையில் சந்தன மாரம். இந்த சந்தனத்தை வந்து நம்ம எப்போவுமே பெருசாக நினைக்கிறோம். அப்படின்னா பெருசாக நினச்சி யார் கைக்கு எட்டாமல் மேலே எடுத்து வச்சுட்றோம். அதான் மேற்கு மலையில் இருந்து வந்து சந்தன மாரம். தென்கடலில் இருந்து வந்து முத்து. நம்ம சவுத்துனாவே நம்மளுக்கு என்னென்னு தெரியும் நல்ல பாரம்பரியம் இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த பாரம்பரியமாக இருக்கிறவங்கெல்லாம் முத்து அணிவாங்க. சவுத்துனாவே நம்மளுக்கு தமிழ்நாடு தான் வரும். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பாரம்பரியமாக இருப்பாங்க. இந்த பாரம்பரியத்தில் இருக்கிறவங்க முத்தெல்லாம் அணிவாங்க. ஞாபகம் வச்சுக்கலாம். அதை தென்கடலில் இருந்தாலும் சவுத்து முத்து. கீழ்கடலில் பவளம். இப்போ நம்ம இந்த சந்தனம் ஆரம் அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் கீழே தானே பவளம் இருக்குது. அந்த முத்து இதெல்லாம் பவளத்துக்கு மேலே தானே. அப்போ கீழேன்னா சந்தனத்துக்கு கீழே தான் முத்து இருக்குன்னா பவளம். கீழேன்னா பவளம். பவளம். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். சந்தை அன்னிட்டு ஒரு லெசன் இருக்குது. அந்த சந்தைக்கு போகிறாங்க. இப்போ பொருட்களை விற்கிறாங்கன்ற மாதிரி இது கொஞ்சம் இது எப்படின்னா என்னென்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து பொறுத்துக்களை கேட்குற சான்ஸ் இருக்குது. மணப்பாறைனா மாட்டுச்சந்தை இங்கே அயலூர்னு ஆட்டுச்சந்தை இங்கே ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தை ஒட்டஞ்சத்திரம் காய்கறி. ஒட்டஞ்சத்திரம்னா நம்ம வந்துட்டு இந்த காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு போய் விற்கணுன்னா நம்ம வந்து ஒட்டஞ்சத்திரத்துக்கு தான் போகணும்னு வச்சுக்கோங்க. ஒட்டஞ்சத்திரத்தில் காய்கறி சந்தை. நாகர்கோயில் தோவா விலை பூச்சந்தை. நாகர்கோயிலில் பூச்சந்தை. ஈரோடு நம்மளுக்கு தெரியும் ஜவுளி. ஈரோடுனா ஜவுளி. காராமாமணி கருவாட்டு சந்தை. காலையில் இருக்குது கருவாட்டு சந்தை. நாகப்பட்டினம் மீன் சந்தை. ஓகே. இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இது இப்போ பொறுத்துக்கள் இருக்குன்னு ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. திருப்பி கேட்கலாம். ஓகே பாருங்கள். அதே சந்தையில் ஒரு டூயினோ. இப்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இப்போ இருக்கிற கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சந்தைன்றது ஒரு 18 ஏக்கர் பரப்பில் 8000 கடைகளுடன் இன்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து கூடுது. இது வந்து 125 ஆண்டுகள் பழமையானதான். இது இப்போ கூடுற அந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சந்தை வந்து 125 ஆண்டுகளாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க.
அது மருதகாசி ஒரு பாட்டு பாடியிருப்பார் பாருங்கள். பொதிய ஏத்து வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு நியமித்துப்பட்டு பணத்தேன்னு செல்லக்கண்ணுன்ட்டு இது ஒரு சினிமா பாட்டாக கூட வந்திருக்கும். ஓகேங்களா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் வேணும்னா நம்ம சேனலில் நம்ம குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.